Hello everyone. இப்போ நம்ம யூனிட் 3 மோஷன் இன் a plane ஓட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 4. The sum of two forces P vector and Q vector is R vector such that magnitude of R vector equal to magnitude of P vector. The angle theta that the resultant of 2P vector and Q vector will make with Q vector is. இப்போ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை நம்ம கரெக்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம். அதாவது the sum of two forces P vector and Q vector is R vector. அப்போ வந்து ஒரு 2 ஃபோர்ஸ் இருக்கு. பி வெக்டார், கியூ வெக்டார் அப்படிங்கிற 2 ஃபோர்ஸ் இருக்கு. அதோட ரிசல்ட் வந்து ஆர் வெக்டார். ஓகேங்களா? ஆனா என்ன குடுத்துருக்காங்கன்னா, அப்ப நான் இத வரையறேன் பார்த்துக்கோங்க. ஓகே. நான் பி வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார் நான் வரைஞ்சுட்டேன். ஓகேங்களா? பி வெக்டார். ஓகேங்களா? கியூ வெக்டார் நான் சும்மா ஹரிசாண்டலா வரையறேன். ஓகேங்களா? எப்படினாலும் வரைஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. நான் சும்மா ஹரிசாண்டலா வரையறேன். கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? இது கியூ வெக்டார். ஓகேங்களா? கியூ வெக்டார். அப்போ அதோட ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்குன்னா, இதோட ரிசல்டன்ட் வெக்டார்னா அது 2யும் ஜஸ்ட் ஆட் பண்ணுவது. இது 2ம் ஒண்ணுதான். அடிஷன் வெக்டார்னா ஒண்ணுதான், ரிசல்டன்ட் வெக்டார்னா ஒண்ணுதான். ஓகேங்களா? 2யும் ஆட் பண்றது தான். அப்ப என்னது? இது பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். ஓகேங்களா? பி வெக்டார், கியூ வெக்டார். சோ இதுதான் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். இதான் ரிசல்டன்ட். அதான் ஆடிஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆடிஷன் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இந்த ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் இருக்கலாம். அதாவது மேக்னிடியூட்னா இந்த லென்த் இந்த லென்த் சேம். அதான் நம்மளுடைய கண்டிஷன். ஓகேங்களா? லெட்ஸ் சே இது லென்த் எல் இருக்குன்னா இதுவும் லென்த் எல்ன்னு தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? இது ஒரு இருசம பக்க முக்கோணம். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும். சோ அதனால நான் என்ன வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இத நான் கரெக்ட்டா ப்ராப்பரா வரைஞ்சிருக்கேன். சோ பி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் இங்க இருக்குது. கியூ வெக்டார்னா இருக்குது. சோ நான் வந்து சென்டர்ல ஒரு இது போட்டு உங்களுக்கு தெரியும் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கரெக்ட்டா இது வந்து தீட்டானா இதுவும் தீட்டாவா இருக்கும். அதே சமயத்துல இது Q/2 இருக்கும். அத பாதியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும் கரெக்ட்டா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்படிங்கும்போது ரைட்டா இது வந்து 90 டிகிரி. எக்ஸாக்ட்டா 90 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா. நல்லாவே தெரியும் ஆக்சுவலா. ஆனா அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. அடுத்தது இன்னொரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் ஆஃப் 2P வெக்டார் அண்ட் Q வெக்டார ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க பார்க்கணும். அப்போ ஆல்ரெடி நான் P வெக்டார் நான் வரைஞ்சுட்டேன். பட் எனக்கு தெரியும் டைரக்ஷன் ஆஃப் P வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ 2 டைம்ஸ் P வெக்டார் அப்படின்னா நம்ம 2ஆல அதோட ஜஸ்ட் அதோட மேக்னிட்யூட் மட்டும் 2 மடங்கு அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால தான் நான் 2 தடவ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே டைரக்ஷன்ல. ஓகேங்களா? இப்போ 2P வெக்டார் பேசிக்கா 2யும் கூட்டினா 2P வெக்டார் வந்துரும். 2P வெக்டார் பிளஸ் Q வெக்டார். ஆல்ரெடி Q வெக்டார் இங்க இருக்குது. அத கொண்டு மேல கொண்டு வந்திருக்கேன். அப்பதான் நான் ரிசல்டன்ட் வெக்டார் ஆட் பண்ண முடியும். சோ பாருங்க நான் Q வெக்டார் கொண்டு வந்துட்டேன். சோ இதோட அளவு வந்து அப்படியே இதே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? நான் இங்க வரையறதுனால கொஞ்சம் வித்தியாசமா வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் இப்ப என்ன பண்ணேன், எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலா. அது ஸ்ட்ரெய்ட்டா இருக்குமா? அதாவது ஸ்ட்ரெய்ட்டா இருக்குமா? பெர்பெண்டிகுலரா இருக்குமா? எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? ரிசல்டன்ட் வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இது என்னது? இது வந்து ரிசல்டன்ட் வெக்டார். நான் வந்து R1 வெக்டார்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ R1 வெக்டார் ஈக்குவல் டு 2P வெக்டார் பிளஸ் Q வெக்டார். கரெக்ட்டா? வச்சுட்டேன். இப்ப இது வந்து R1 வெக்டார். ஓகேங்களா? நான் சும்மா இங்க எதுவுமே குடுக்கல. R1 வெக்டார்னா நான் ரிசல்ட் வெக்டார் 1 அப்படின்னு வச்சிருக்கேன். 2 வெக்டார். அப்ப இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் ரைட் இது நமக்கு தேவையில்லாத நான் சும்மா எழுதியிருக்கேன் ஆக்சுவலா. பாத்தீங்கன்னா, P பிளஸ் Q வெக்டார் R வெக்டார்னு எழுதலாம். அப்ப P பிளஸ் R வெக்டார்னு எழுதலாம். ஓகேங்களா? அது நமக்கு தேவையில்லாத விஷயம் தான் ஆக்சுவலா. நம்ம இதுலயே நம்ம முடிச்சுட்டு போயிரலாம் ஆன்ஸர. இப்ப பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள்ல sin தீட்டா. sin தீட்டா பார் வேல்யூ என்னது? Q/2 பை P கரெக்ட்டா? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். வந்துருச்சா? வந்துருச்சு. அப்போ எனக்கு பாருங்க இந்த வேல்யூ நான் வந்து இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து எடுத்தேன். இத நான் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றேன். அதாவது கீழ பண்ணேன்னா Q/2Pன்னு வந்துருச்சு. இத நான் பாருங்க இந்த Q/2Pன்னு வந்துச்சுன்னா ஆல்ரெடி இது 90 டிகிரியா இருந்தபோது தான் இந்த இந்த ஈக்குவேஷன் செட். அதாவது sin தீட்டா எடுக்கிறோம்னாலே இட்ஸ் 90 டிகிரி. அதாவது ஒரு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தா மட்டும் தான் sin தீட்டா, காஸ் தீட்டா எடுக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இதுலயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணும்போது Q/√2Pன்னு வந்துச்சு. ஒரு Q/2Pங்கிறது நத்திங் பட் நம்மளுடைய ரிசல்டன்ட். அப்போ ரிசல்டன்ட் எப்படி இருக்கு? ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்டன்ட் வந்து கரெக்ட்டா ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. இதோட ரிசல்டன்ட். சோ இந்த ரிசல்டன்ட்க்கும் Q வந்து ஆல்ரெடி எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஹரிசாண்டலா நான் வரைஞ்சிருக்கேன் கரெக்ட்டா? அப்ப இது எக்ஸாக்ட்டா 90 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இதோட ஆன்சர் முடிஞ்சது. சொல்ல புரியுதுங்களா? எப்பவுமே ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது, இப்ப ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ன்னு கேட்டாச்சுன்னா, இந்த இடத்துல 2மே காமன் பாயிண்ட்ல இருந்து போற மாரியும், அதோட ஆங்கிள் தான் நீங்க மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாரி மெஷர் பண்ணக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி, இந்த இப்படி ஒரு ஆங்கிள் போகுது. லெட்ஸ் சே இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இது தப்பு. இப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரைட். இது தப்பு வச்சிடலாம். இந்த மாரி தான் இது கரெக்ட்டா இருக்கும். அப்ப இது 90 டிகிரி. அப்பன்னா இத வந்து நீங்க மேத்தமேட்டிக்கலா நீங்க போனீங்கன்னா, இதுக்கு ரிலேட்டடா நீங்க நெட்ல ஏதாவது சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, மேபி வந்து கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலா போயிருப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாரி சம்முக்கு ரொம்ப ஈஸியான வழி என்னன்னா, கிராபிக்கல் மெத்தட். கிராபிக்கல் மெத்தட்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டிராஃப்ட்லாம் எதுவும் கொண்டு போ வேண்டியதில்ல. சிம்பிளா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்ல ஒரு காமன் சென்ஸா 2மே என்னது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற விஷயங்கள் இது மூலமா நம்மளுக்கு தெரிய வரணும். அப்படி தெரிஞ்சதுன்னா, சரி இதோட ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிறலாம். ஓகேங்களா? நீங்க கரெக்ட்டா வரைஞ்சாலே ஆன்ஸர் வந்துரும் இதுல. எதுவுமே பிரச்சனை கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே. இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பார்ப்போம். ஓகே. தேங்க் யூ.